எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி வரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பமப பமபமரி வரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பமப சனி கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். நாத்தனார் நான் இருக்கேன் ஜாக்கிரதை அப்படின்னு துவனிக்கப்படாது. அந்த அகம்பாவம் எல்லாருடையும் முக்கியமா என் மூத்த பொண்ணுட அதிகமா இருக்கு. அவயம் அவயம் சத்தியங்க வரையா? என்னண்ணா? முதல்ல உன் துணிமணியெல்லாம் பொட்டியில் எடுத்து வச்சுன்னு கிளம்பு. ஏண்ணா, என்ன ஆச்சு? போறோம். இந்த ஆத்துல இருந்து நீ அவமானப்பட்டது போறோம். ஒரு நாள் நீ பொட்டியை தூக்கிட்டு கிளம்பின, நான் உன்னை நையாண்டி பண்ணேன். ஏண்டி புக்காத்துக்கா அது எங்க இருக்கு அப்படின்னு. நான் ஏதோ சதா சர்வ காலமும் உன்னை கரிச்சு கொட்டுறேன்னு நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை அது இல்லை. என் மனசுலையும் ஈரம் இருக்கு, என் மனசுலையும் இறக்கம் இருக்கு. 1000 தான் இருந்தாலும் நீ என்னுடைய அகமுடையாள், அதாவது ஆம்படையாள். அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீங்களா இப்படியெல்லாம் பேசுறேன்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? உன் மனசில் ஒரு வருத்தம் இருக்குன்னா அதை போக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நேக்கு இருக்கு. அக்னி சாட்சியா உன் கையை பிடிச்சிட்டு 7 அடி எடுத்து வைக்கும்போது என்ன சொன்னேன்னு தெரியுமா? காலம் பூரா உன்னை வச்சு காப்பாற்றுவேன், 2 பேரும் சேர்ந்தே சிந்திப்போம், சேர்ந்தே செயல்படுவோன்னு. எது செஞ்சாலுமே 2 பேரும் தான்.
நம்ம சாஸ்திரத்தில் பொம்மநாட்டிகளுக்கு உசந்த இடத்த கொடுத்துருக்கா. இன்னும் சொல்லப்போனா இந்த பெண் புத்தி பின் புத்தின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தான் மனோதிடமும் மனோதைரியமும் அதிகம். இவ்வளோ ஏன் சின்ன வயசுலேயே வீணா போனவா தான் குடும்பத்தை பொறுப்பாக நடத்துவா. எல்லாத்தையுமே அவள் தான் தீர்மானிப்பா. நீங்க சொல்றதெல்லாம் 100க்கு 100 சரி. ஆனா எதுக்கு இப்ப அதெல்லாம்? ருக்கு வரத்துக்கு முன்னாடி உனக்கு இந்த ஆற்றுல மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இருந்தது. ஆனால் ருக்கு வந்த பிறகு எல்லாம் தலைகீழாக மாறிடுத்து. இனிமே நாம் இந்த ஆற்றுல இருக்க வேண்டாம். நாம் இந்த ஆற்றை விட்டு போயிடலாம். இதை நான் ஆத்மார்த்தமாக தான் சொல்கிறேன். இந்த இனிமே நமக்கு சரிப்படாது. இல்லைண்ணா, இப்போ நாம போயிட்டா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும். குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது அதான் விலகிட்டா அப்படின்னு அந்த ருக்கு ஆணித்தனமா எல்லார்கிட்டயும் சொல்லுவா. அம்மா, ருக்கு மாமி நல்லவளா கேட்டாளா? டேய், சத்தமா பேசாத. அங்க போய் எதுவும் வளரி வைக்காத. போய் உக்காந்துக்கோ. அப்போ கெட்டவதான். இங்க பாருங்கண்ணா, ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை எதிர்கொண்டு அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியணுமே தவிர நாம ஓடி ஒளியக்கூடாது. அது மட்டும் இல்லைண்ணா, அப்பா இப்போ இருக்கிற நிலைமையில நாம் அவர் கூட தான் இருக்கணும். நாமளும் வேலைக்கு போயிட்டா அவர் உடஞ்சி போயிடுவார். என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீல். இதை பாருங்கண்ணா, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நினச்சிட்டு போட்டோம். அது எனக்கு முக்கியம் இல்லை. அவரோட மூத்த பொண்ணா அவருக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க அடிக்கடி சொல்லுவேளே, அப்பா ராமச்சந்திரமூர்த்தி, நான் அவருக்கு அனுமன்னு. அதை நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இப்போ நாம இருக்கோம். அந்த ருக்குவோட சுயரூபத்தையும் கபடத்தையும் நாம வெளியில கொண்டு வரணும். அவ உண்மை ஸ்வரூபம் எல்லாருக்கும் தெரியணும். சரியா சொன்னாவியம். ருக்குவுடைய எண்ணத்தை நிறைவேற விடக்கூடாது. அவளுடைய சுயரூபத்தை வெளியே கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அவளை தலைக்குனியை வச்சு அவளை இந்த ஆற்ற விட்டு விரட்டானா இல்லையான்னு பாரு. வைதேகி, ஒரு நிமிஷம் வா. என்ன இதெல்லாம் உள்ள வச்சுடு. இனிமே யாரும் வருவான்னு தோணல. வச்சுடு. கௌரி வரேன்னு சொல்லியிருந்தாளோன்னு. சொல்லியிருந்தா என்ன அவசரமோ அவளுக்கு தெரியல, வரல. அதான் இன்னும் 6 நாள் இருக்கே, அதுல ஒரு நாள் வந்துருவளா இருக்கும். காமு, காமு, அதுக்குள்ள பாவடை மேலக்க மாத்திக்க போயிட்டா தெரியுமா? கொஞ்சம் கீழே வந்து ஒத்தாசியா இரேன். ஆர்த்தி எடுக்கவாது கூட வாடி. இன்னும் யாரு வந்திருக்கான்னு பாருமா. வாங்கோ வாங்கோ, உங்களை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். சாரி 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 ஃபார் த டிலே. எதுக்காக இவ்வளோ சாரி? வாங்கோ முதல்ல உள்ள. அம்மா, கௌரி வந்தாச்சு. வாமா கௌரி. இப்பதான் வைதிக உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தா. உங்ககிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக பார்க்க போனால் பொதுவாக நான் டயத்துக்கு போயிடுவேன். கிளம்பும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அப்பாவுக்கு டிமென்ஷியா இருக்கு இல்லையா? அக்ரகாரத்துக்கு வந்ததுலேருந்து அவர் நன்னா தான் இருந்தார். இன்னைக்கு திடீர்னு தன்னையே மறந்து போய் ஹீ பிகேம் ஸோ வைலண்ட். அப்புறம் அவரை காம் டவுன் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஓ அப்படியா? இங்க ஏத்தாப்புல விசாலமா மீன் இருக்கா. 82 வயசு. உங்க அப்பாவுக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் தான். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கௌரி,
அவசியம் இன்னைக்கு நம்ம மாட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும். நோ 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 நோ, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. அப்பாவை வேற தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். சொல்லிட்டோமேன்னு வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். உங்க ஆத்துல எல்லாமே பிரம்மாண்டமா இருக்குமா? ஆமா, இது எத்தனை படி? 9 படி. ஒரு காலத்துல 13 படியெல்லாம் கூட இருந்திருக்கு. நவராத்திரியோட தாத்பரியம் என்னன்னா, கலைமகள், மலைமகள், திருமகள்னு 3 கடவுளும் ஒன்னா சேர்ந்து அருள் பாலிக்கிற மங்களகரமான விழா தான் இந்த நவராத்திரி. 9 நாளும் தொடர்ச்சியா அம்பாளை வழிபடுறதுதான் நவராத்திரியோட சிறப்பு அம்சம். சித்திர மாசத்துல வசந்த நவராத்திரியும் புரட்டாசி மாசத்துல சாரதா நவராத்திரியும் கொண்டாடப்படுறது. விஜயதசமிங்கிறது 10வது நாள், சக்தியோட நாள். அசுரனை வதம் பண்ணி வாகை சூடிய நாள். அசுரன் அழிச்சு வெற்றிவாக கௌரி, கௌரி, வாங்கோ வாங்கோ, ப்ளீஸ் கம் வித் மீ. இப்படி வந்து உட்காருங்க. No, it's okay. I'm very comfortable here. சரி, திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? அந்த நந்தி பொம்மையே ஊத்து பார்த்துட்டு இருந்தேன். Really, I do not know. அன்னைக்கும் அப்படிதான், அந்த மாட்டையே பார்த்துட்டு இருந்தேன். Then you suddenly started shouting and you swooned. Yes, I know. And I do not know. I mean, எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு புரியல. ஆனால் எனக்கு புரியறது உங்கள் சுச்சுவேஷன். இது எப்படி ஆரம்பிச்சது? சொல்லப்போனா இட் ஆல் ஸ்டார்டட் வித் எங்கள் ஃபேமிலி ட்ரீ. ஐ மீன், இப்போ நம்ம ஃபேமிலி ட்ரீ அதை க்ரியேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி திடீர்னு, அதுவும் அந்த மாட்டை பார்க்கும்போது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் எனக்கு வர விஷுவல்ஸுக்கும் நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. சரிம்மா, ஏதோ ஃபேமிலி ட்ரீன்னு சொன்னியே, அது என்ன ஃபேமிலி ட்ரீ? நம்ம 5 ஜென்ரேஷனோட ஃபேமிலி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அதுவும் அப்பா கொடுத்த இன்புட்ஸை வச்சு கிட்டத்தட்ட 6 மாதமாக இதை நான் பண்ணிட்டுருக்கேன். அவள் யார்னா, நான் இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாமா? பை ஆல் மீன்ஸ். இதுக்கு பேர் தான் மைண்ட் மேப். இதில் பார்த்தேன்னா சோமசேகர கணபாடிகள் அவர்லேருந்து ஆரம்பிப்போம். சோமசேகர கணபாடிகளை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வச்சுட்டோன்னா அவருக்கு 3 புள்ள 3 பொண்ணு. இது செகண்ட் ஜென்ரேஷன். மூத்தவன் சிவராமன், அடுத்தது அவையம், அப்புறம் சந்தானராமன், லோச்சா, வெங்குட்டு, அப்புறம் கடைக்குட்டி காமு. சில டிசெண்டன்ஸை தான் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது.
அவளை தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவளும் எங்கே இருக்கான்னு தெரியாது. இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாது. இதை தவிர மற்றவளை பற்றி எந்த விவரமும் இல்லை. இதில் ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் யாருன்னா ருக்கு பாட்டி. அவளை தான் நான் இப்போ தேடின்னு இருக்கேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா. அண்டு அவளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கேயும் தான் ஞாபகத்துக்கு வரல. இப்போ நீங்களும் கிடைச்சிட்டதால நாம் சேர்ந்து தேடுவோம். எஸ், ப்ளீஸ் கவுண்ட் மீ இன். நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி ஈவன் ஐ எம் கீன் டு நோ மை ரூட்ஸ். தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எப்படி நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்தாரோ அதே மாதிரி நம்ம 5th ஜென்ரேஷனோட மற்றவாலையும் அந்த ராமர் ஒன்று சேர்த்துருவார். ஜஸ்ட் தட் வி ஹாவ் டு ஃபைண்ட் ருக்கு பாட்டி.